வணக்கம் பவித்ரா. அதாவது தென் மாவட்டங்களான நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இது ஆரஞ்சு அலர்ட் என்றும் அவர் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த தூத்துக்குடியினுடைய கடற்கரை பகுதிகளான அதாவது வேம்பாறு முதல் பெரியதாலை வரையிலான கிராமங்கள்ல இன்று காலை முதல் ஒரு சாரல் மழை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தூத்துக்குடியில் 7 மில்லிமீட்டரும் சூரங்குடியில் 3 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் செய்திக்குறிப்பானது அதாவது தெரிவிக்கின்றது. இந்த மழை அளவானது நேற்று அதிகாலை 6 மணி முதல் இன்று அதிகாலை 6 மணியிலான இந்த மழை நிலவரம். இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த 6 மணிக்கு பிறகு அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, விளாத்திக்குளம், புதூர் போன்ற பகுதிகளில் இப்பொழுது மழை அதாவது சாரல் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடியில் நல்ல ஒரு கனத்த மழை பெய்தது. இது போக சாத்தான்குளம், ஏரல், திருவைகுண்டம் போன்ற பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இந்த ஒரு கோடை மழையானது அந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்த இந்த மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கோடை மழை, இந்த மழையானது விவசாயிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மழையின் காரணமாக தற்போது அந்த வறண்டு கிடந்த சில குளங்கள் நிரம்பி வருகின்றன. இதனால் நமக்கு நீர் ஆதாரம் கிடைக்கப்பட்டு அதன் மூலம் பல்வேறு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் இது பயன்படுவதற்கு மிகவும் வாய்ப்பாக இருக்கும். இந்த வருகிற மே மாதங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு அனைத்து இடங்களுக்கும் குடிநீர் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை சப்ளை பண்ணுவதற்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. இந்த மழையை இதுபோன்று பெய்யக்கூடிய மழையை இன்னும் தண்ணீரில் அதாவது அதிகமாக மழை பெய்து கடலில் கடக்கக்கூடிய தண்ணீரை மிச்சப்படுத்தி அதனை ஆங்காங்கே தடுப்பணைகள் நிறுவி அதனை இன்னும் அதிகமாக சேமித்து நம்ம வரக்கூடிய இயற்கையினுடைய கொடையான இந்த மழையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது பவித்ரா.